இன்னைக்கான வீடியோல நம்ம கட்டிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா எப்படி கட் பண்றது ஷேப்ஸ்லாம் அப்படின்றத நான் சொல்றேன். இதை நீங்க எடுத்த எடுப்புலயே பண்ண முடியாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல கிளாத். அதுல நிறைய டைம் கட் பண்ணி பாருங்க. கத்திரிக்கோலை நீங்க ஹேண்டில் பண்ற பழக்கமே நீங்க பண்ற ப்ராக்டிஸ்ல தான் வரும். உங்களுக்கு அந்த பயம் போகணும். நம்ம ஏதாவது தப்பா கட் பண்ணிடுவோமோ, எங்கேயாவது கட்டிங் பட்டுடுமோ அப்படின்ற பயம்லாம் எப்போ போகும்னா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுல தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் ஒரு ரவுண்டு நெக் ஷேப்பு எப்படி ரவுண்டு கர்வ் அழகா கட் பண்றது அப்படின்றத சொல்லித்தரேன். அடுத்தது பா நெக் பார்க்க போறோம். சும்மா ஜஸ்ட் நான் பா வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்தது இது வந்து நாங்க பென்சில் நெக் அப்படின்னு சொல்லுவோம். பென்சிலோட ஷார்ப் மாதிரி இருக்கும் இந்த கார்னரு, அதனால இதுக்கு பேரு பென்சில் நெக். அடுத்தது ஒரு சிம்பிள் லீஃப், ஒரு அரை இலை மாதிரி ஒரு ஷேப், இலை ஷேப் வருதுலயே இதுக்கு பேரு லீஃப் நெக்னு சொல்லுவோம். இந்த நெக் ஷேப்பும் சொல்லித்தரேன். அடுத்தது இந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் நெக், ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெக் நல்ல கர்வா வரும், எல்லா பக்கமும் கர்வ்டா இருக்கும். இதுலயே வந்து இது வந்து ஒரு நெக்லஸ் நெக்கு, இல்ல வந்து நல்ல ஒரு கர்வ்டு லீஃப் நெக்னு சொல்லுவாங்க. இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த கர்வ் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நெக் ஷேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னும் ஒரு 2-3 நெக் ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு, நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். லாங்கா போயிடும் வீடியோன்றதுனால. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட் நெக் இதோட கட்டிங் எப்படின்னு பாத்துடலாமா? ஸோ எப்பவுமே நெக் கட் பண்ணும்போது சுடிதாரா இருந்தாலும் பிளவுஸா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஃபோல்டிங்ல தான் இருக்கும் இல்லையா? ஃபோல்டிங் சைடு எப்போ உங்க பக்கம் வர மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இது ஃபோல்டிங் சைடு. இப்போ மேல 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக நீங்க விடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் விட்டுருக்கேன். நீங்க உங்களோட கஸ்டமரோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க நெக்கோட டீப்பும் அகலமும் நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்காக, ஒரு ஐடியாக்காக பண்றேன். இங்க மேல 2.5 இன்ச், பொதுவா நம்ம எல்லாருக்குமே 2.5 தான் வைப்போம். ரொம்ப பிராடா கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அகலமா வைப்போம். 2.5 இன்ச் மேல வச்சிருக்கேன். இங்க இருந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு விட்டது போக ஆக்சுவல் லென்த் என்னமோ அதை வந்து நம்ம இங்க வைக்கிறோம். இப்போ ஒரு 7 இன்ச் வச்சுக்கோங்களேன். 7 இன்ச் வருது அப்படின்னா நம்ம ஒரு 1/4 இன்ச் மேலதான் ஏத்தி வச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து 7 இன்ச் நம்மளுக்கு முடிஞ்சிடும். அது எப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது புரியும். நம்ம ஒரு 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு 7ஆ கன்வெர்ட் ஆயிடும். நீங்க மார்க் பண்ணும்போது எப்பவுமே 7 இன்ச் கஸ்டமருக்கு அளவு வருதுன்னா 6.25 தான் நீங்க வைக்கணும். ஓகேவா? 6.25க்கு ஒரு கோடு போட்டுடுறேன். இந்த இடத்துல 3 வைக்கணும். ஓகேங்களா? இங்க 3, இங்க 2. இப்பவுமே இந்த இடம் நெக்கு அகலம் கம்மி வைக்கணும், கீழே வர இடம் அகலம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இப்போ 2ஐயும் நம்ம இணைச்சிடலாம். இப்படி ஒரு லைன் போட்டு இணைச்சிட்டோம். இப்போ நாங்கெல்லாம் அப்படியே ஜஸ்ட் அப்படியே கர்வ் வரைஞ்சிரும். ஏன்னா நாங்க வரைஞ்சு பழகிட்டோம் ரொம்ப வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால. புதுசா இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க கோணையா. இப்போ இங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும், இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படி ஒரு ரவுண்டு போடுங்க. ஒரு சின்ன கர்வ் மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஆட்டோமேட்டிக்கா இந்த மார்க்கிங்லாம் இல்லாமயே உங்களால நல்ல ரவுண்டு நெக்கை கட் பண்ண முடியும். புரியுதுங்களா? தெளிவா தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் போடுறீங்க. இதெல்லாம் ஆஸ் இட் இஸ். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆஸ் இட் இஸ். இந்த இடத்துல இருக்க ஸ்ட்ரெயிட் லைன் ஆஸ் இட் இஸ். இங்க இருக்கிற பெண்ட் மட்டும் லைட்டா கொடுத்துருக்கோம். இப்போ இது என்ன ஆச்சு, ரவுண்டு நெக் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கும்னா குறுகலா இருக்காது. இந்த நெக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒய்ட் ஆகும். நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் தைச்சதுக்கு அப்புறம் ஒய்ட் ஆயிடும். இதுக்கு ஈக்குவலண்டா இந்த இடம் ஒய்ட் ஆகணும் இல்லையா, அதெல்லாம் நம்ம இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் அகட்டி வச்சிருக்கோம். இங்க 2.5, இங்க 3. புரியுதுங்களா? இப்போ இதை நான் கட் பண்றேன் பாருங்க. கட் பண்ணும் போது இப்படி கத்திரிக்கோலை வைக்க கூடாது. ஓகேவா? ஃபுல்லா வந்து சிசரோட மவுத் ஓபன் பண்ணாதீங்க. கொஞ்சமா இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பயம் போற வரைக்கும் இந்த கார்னர், ஏன்னா அப்பதான் உங்களை தாண்டி கத்திரிக்கோள் போயிடாது. குட்டி குட்டியா அந்த எட்ஜ்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வாங்க. அந்த பயம் போக ஆரம்பிச்சதுன்னா தானா நீங்களே கட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. இப்போ பாருங்க, இந்த நெக் ஷேப் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடம் நம்ம 2.5 தான் கட் பண்ணோம். இப்போ தைச்சா எப்படி ஆகும், இப்படி ஸ்ட்ரைட்டா ஆயிடும். இந்த ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பிளவுஸ்க்கோ சுடிதாருக்கோ நீங்க பேக்ல வச்சீங்கன்னா அவ்வளவு அழகா வரும். ஓகே, நெக்ஸ்ட் கட்டிங் பாத்துடலாமா? அடுத்த நெக்கு பா நெக் பார்க்கலாம். பா நெக்கோட ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி 2ஆ மடிச்சுக்கிறோம். மேல ஒரு ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலா எப்படி மார்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். மேல 2.5 இன்ச் வச்சுட்டோம்.
கீழே லென்த் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ விருப்பம் போல 7னா 6.25, 6 எடுக்கிறீங்கன்னா 6.25, 6 எடுக்கிறீங்கன்னா 5.25, எல்லாத்துலயுமே ஒரு 1/4 இன்ச் கழிச்சுட்டு மார்க் பண்றீங்க. இங்க 2.5, இங்க 3. இப்ப நீங்க இங்க 2 வைக்கிறீங்கன்னா இங்க 2.5, அவ்வளவுதான். அவங்க உங்களோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்க உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேல் அளவை விட கீழ் அளவு ஒரு 1/2 இன்ச் அகலமா வைடா வைக்கணும். இதுதான் ப்ராசஸ். இப்ப பானைக்குள்ள நம்மளுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. மேல வச்சது கீழே வச்சது லைன் ஃபார்ம் பண்ணது, அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். இத அப்படியே கட் பண்றேன் பாருங்க. கரெக்டா இந்த கார்னர் வரும்போது ரொம்ப பார்த்து பக்குவமா கட் பண்ணுங்க. பெருசா மவுத் ஓபன் பண்ணாதீங்க. இப்ப நான் பானைக்கு கட் பண்ணிட்டேன். பானைக்கு தானே ரொம்ப சிம்பிள் அப்படின்னு கூட நினைப்பாங்க. நான் அந்த பானைக்கு கூட நம்ம அழகா கர்வ் எல்லாம் வச்சு கட் பண்ணி தைச்சாதான் அழகு. இதுதான் பானைக்கு. ஓகேவா? அடுத்த நெக் பாத்துடலாமா? இப்போ இது பென்சில் நெக். இந்த பென்சில் நெக்ல பாத்தீங்கன்னா பென்சிலோட ஷார்ப் இருக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷார்ப்பா இந்த இடம் வரணும். இதுதான் பென்சில் நெக். இப்போ இதோட கட்டிங் பாத்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல மேல ஒரு 1/2 இன்ச் as usual 1/2 இன்ச் வச்சுக்கிறேன். மேல 2.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். கீழே நெக்கோட டீப்பு 7 இன்ச்சு, நான் 6.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். இங்க ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இதோட வைடு வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3யும் இந்த 2.5யும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க, இல்ல 1.5 இன்ச்சு வைங்க. ஒவ்வொருத்தரோட டிசைனை பொறுத்து. இங்க இருந்து 1.5 இன்ச்சு. ஓகேங்களா? இங்க இருந்து 1.5 இன்ச்சு மேல மார்க் பண்ணிக்கிறீங்க. இந்த மார்க்கிங்க பார்த்து இந்த கார்னர்ல இருந்து அந்த 1.5க்கு லைன் ஒன்று ஃபார்ம் பண்றீங்க. ஓகேவா? இப்போ இந்த லைன்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? யூஸ்வலா இங்க வைட் பண்ணீங்க, அது இல்லாம இந்த லைனை டச் பண்ணி ஒரு கோடு போடுறோம். இந்த இடத்துக்கு எக்ஸ்ட்ரா இந்த கோட்ல இருந்து 1/2 இன்ச்சு வெளியே வளர்த்தி போட்டிருக்கேன். அப்பதான் அந்த ஷேப் அழகா இருக்கும். இப்போ என்ன பண்றோம், இந்த எக்ஸ்ட்ரா வளர்த்தின கோட்டையும் மேல இருக்கிற கோட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். புரியுதா? இந்த இடம் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு பாருங்க. எதுக்கு பண்றேன் அப்படின்னா, அதை இன்னும் இருக்கிற அகலத்தை விட இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு அகலப்படுத்தும் போதுதான் அந்த நெக்கோட அழகு அழகா வரும். இல்லைங்க எனக்கு ரொம்ப அகலமாலாம் போட மாட்டேன், எனக்கு வைடு கம்மியாவே வேணும்னு கேக்குறவங்களுக்கு அகலப்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி எனக்கு வைடு வேணான்னு கேக்குறவங்களுக்கு அகலப்படுத்த வேண்டாம். இங்க இருந்து இந்த கனெக்ஷன் இங்க இருந்து 1.5 இன்ச்சு வச்சிங்களா, இதோட நிறுத்திட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த நெக் புரிஞ்சுதா? இப்ப இதோட அவுட்புட் பாருங்க. இது எப்படி இருக்கு பாருங்க ஸ்டிச்சிங். இது வந்து ஷேப் அழகா வரும். ஓகேவா? ஒரு மாதிரி இப்படி போய் இப்படி வரும். இந்த நெக் இப்படி போட்டாதான் அழகு. இல்ல எனக்கு இந்த கர்வ் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திருந்தோம்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி ஸ்ட்ரெயிட் பென்சில் கர்வ் மாதிரி இருந்திருக்கும். அதுதான் வித்தியாசம். நீங்க அதை 2 முறை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன 2 மெத்தடையுமே ட்ரை பண்ணுங்க. எது அழகா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நெக் பாத்துடலாமா? அடுத்தது இந்த சிம்பிள் லீஃப். இது ரொம்ப அழகு. நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது தைச்சு கொடுத்து பாருங்க. இதுக்கும் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இங்க 2.5 இன்ச்சு, திரும்பவும் கீழே 6.25 லைன் ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்க ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டேன். இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிட்டேன். எந்த நெக்கா இருந்தாலும் இதேதான். ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அந்த பாக்ஸ்க்குள்ளதான் நம்ம வரைஞ்சு பழகணும். இந்த சிம்பிள் லேஃப் நெக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு பென்சில் நெக் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த நெக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதுக்கு எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி 1.5 இன்ச்சு மேல மார்க் பண்ணிக்கணும். இந்த 1.5 இன்ச்சு அப்படியே இதுல டச் ஆகணும். இங்க இருந்து லீஃப் மாதிரி டச் பண்ணி இது அப்படியே ஜஸ்ட் பென்சிலா இருந்தா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணிருப்போம். பென்சில் இல்ல, அதனால லீஃப் மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரு பெண்டு போட்டுட்டு போயிருக்கேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த ஷேப் எப்படி இருக்குன்னு. ஓகே, ரொம்ப அழகா இருக்கும் இந்த நெக். அடுத்த நெக் பாத்துடலாமா? அடுத்தது ஸ்வீட் ஹார்ட். எப்பவுமே ட்ரெண்டிங். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அழகா இருக்கும் இந்த நெக் ஷேப். ஓகே, இப்ப இதை பார்க்கலாம். இப்ப என்ன பண்றோம், அந்த நெக்குக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா மேல 1.5 இன்ச்சு வைக்க சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க.
2 இன்ச்சு 2 inches. ஓகே, இப்போ இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. போட்டுட்டோமா? இங்க இருந்து சென்டர்ல half inch இங்க. ஓகே, இது ஒரு half inch போட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த கோட்ல இருந்து ஒரு half inch. எதுக்காக அப்படின்னா ஒரு பெண்ட், இந்த ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணக்கூடாது, இந்த நெக்குக்கு ஒரு பெண்ட் போட்டிருக்கேன். இதை இணைச்சு ஒரு பெண்ட் போட போறேன். தட்ஸ் இட். புரியுதா பாருங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு டைரக்டா இந்த கர்வ் போட முடியும்னா இங்க இருந்து 2 இன்ச் வச்சு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லைனோட சென்டர் பாயிண்ட்ல 1/2 இன்ச் தள்ளி வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் போடுங்க. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து அதுல பாதி ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஷேப் இந்த நெக்ஸ்ட் ஷேப் இவ்வளோ அழகா வரும் நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் ஷேப் பார்த்துடலாமா? அடுத்தது இந்த லீஃப் நெக். இதோட நெக் எப்படி கட்டிங் பார்த்துடலாம். இதையும் 2ஆ மடிச்சுக்கிறோம். போட்டுட்டோம். இப்போ இங்க இருந்து அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கீழே இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மைனூட்டா எடுத்துட்டு போங்க. கத்திரிக்கோல் மைனூட்டா நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அப்ப பாருங்க, இப்போ இப்படி போறோம். இந்த ஷேப் பாருங்க, இப்படி போய் இந்த ஷேப் போட போட பிராக்டிஸ் வந்துடும். இதுல இருந்து ஒரு அவுட்டர் கார்னர் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கேன் பாருங்க. இதுல இருந்து அவுட்டர் கார்னர் போறேன். போயிட்டு ஓகேவா? ரொம்ப கூட போக வேண்டாம். இந்த லைன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் போயிருக்கும். ஓகேவா? போயிட்டு இப்போ இதை கட் பண்றேன். இங்க கட் பண்ணும்போது பாருங்க, லைட்டா தான் தெரியுதுங்களா? லைட்டா ஷார்ப்பா கட் பண்ணி ஒருவேளை நம்ம மார்க் பண்றது கொஞ்சம் தப்புச்சுனாலும் நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு அதோட வித்தியாசம் தெரியும். தெரியுதுங்களா? இந்த நெக் ஷேப் இது வந்து இப்ப தைச்சு திருப்பும் போது நம்மளுக்கு ரொம்ப அழகா கர்வ் வரும். ஓகேவா? இந்த வீடியோல நெக் ஷேப்ஸ் எல்லாமே எப்படி ப்ராப்பரா கட் பண்ணணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நெக் ஷேப்ஸ் எல்லாமே எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து டெய்லரிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நாங்க கொடுக்க போறோம். அது எல்லாமே ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்ல தான் இருக்கும். எங்களோட மெத்தட் எல்லாமே ஒரு பொட்டிக்ல நாங்க எங்களோட பொட்டிக்ல எப்படி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம், கட்டிங் பண்றோம், அப்படி ஒரு நாலேஜை தான் நாங்க உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் உங்களுக்கும் தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, காஞ்சிபுரம் சரௌண்டிங்ல டெய்லி என்னால வர முடியும் கிளாஸஸ்க்கு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரடி பயிற்சி வகுப்புகளை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது டெய்லரிங் சம்பந்தமா இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.